லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா பக்தி கோஷம் விண்ணதிர பச்சை பட்டுடுத்தி மதுரை வைகையாற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். அப்போது கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி மனமுருக கள்ளழகரை தரிசனம் செய்து பக்தர்கள் மெய்சிலிர்த்தனர். ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷி முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக மதுரை அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 3வது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மாலை அழகர்மலை அடிவாரம் கள்ளழகர் கோயிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் தங்க பல்லக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரையம்பதி நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் உள்ள திருக்கண் மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடியில் எதிர் சேவை நடைபெற்றது. தொடர்ந்து புதூர், ஆத்திக்குளம், சொக்கிக்குளம், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி கள்ளழகரை இருகரம் கூப்பியும் சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கியும் வரவேற்றனர். நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் மதுரை தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி கோயில் முன்பு 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையாற்றை நோக்கி புறப்பட்டார். தமுக்கம் பகுதி தொடங்கி கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் பகுதிகளில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பண்ணசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சியடித்தும் ஆடி பாடியும் கள்ளழகரை உற்சாகமாக வரவேற்றனர். வைகையாற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும் போது வெள்ளி குதிரை வாகனத்தில் வீரராகவ பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றார். வைகையாற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் தங்க குதிரை வாகனத்தை சுமந்தபடி முன்னே வர சர்க்கரை தீபம் ஏற்றி பெண்கள் வரவேற்றனர். அப்போது வைகையாற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர கோஷமிட்டனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் பச்சை பட்டுடுத்திய கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் தாமரை இலைகள், மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து தங்க குதிரையில் கள்ளழகர் 3 முறை வரை வலம் வந்து பக்தர்களை பக்தி பரவசம் அடைய செய்தார். வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த இந்து அறநிலையத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் மண்டகப்படிகளில் கள்ளழகர் மற்றும் வீரராகவ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. 1 மணி நேரத்திற்கு மேலாக சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. வைகை ஆற்றில் இருந்து வெளியேறிய கள்ளழகர் பக்தர்கள் புடைசூழ ராமராயர் மண்டகப்படியில் நடைபெறும் தீர்த்தவாரி நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு சென்றார். மதுரை திருவிழாக்காகவே லீவ் எடுத்து வந்தேன். இது எனக்கு மொதல் தடவை நேரில் அழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்குறக்காக வந்திருக்கேன். இங்கே தான் வந்து மதுரையே கூடி இருக்கு. ஸோ இதை பாரம்பரியமாக வருஷம் நடத்திட்டே வராங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து டிவியில் மட்டுமே தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு நேரில் பார்க்க. விடிய காலம் 3 மணிக்கே வந்து இந்த ஏரியா வந்து ஃபில் ஆயிருச்சு. மக்கள்லாம் வந்துட்டாங்க. கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு செம்ம வைப்ரேஷன். இது வந்து 3வது வருஷம் நாங்கள் இங்கே பார்க்குறது. அழகரை பார்த்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லா பார்த்து நல்லா வேண்டிக்கிட்டோம். இங்கே எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் எடுத்து வந்து பார்க்குறாங்க. எங்களுக்கு இது பெரிய கொடுப்பனை. இங்கே உள்ளே இருந்தே நாங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை சித்திரை திருவிழா எப்பயுமே ஸ்பெஷல் தான். மீனாட்சி கல்யாணம், தேர் எல்லாமே நாங்கள் பார்க்க போவோம்.
இது வந்து ரொம்ப ஹைலைட் இருக்கிறதுலே அழகர் ஆற்றுல இறங்குறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு பாட்டு மட்டும் வராருன்ற பாட்டு மட்டும் ஒரு கோடி தடவை கேட்டாலும் நம்மளுக்கு வந்து சலிக்காத ஒரு பாட்டு. அதே எனர்ஜி, அதே வைப்பு, எப்பயுமே நம்ம வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. அது மட்டும் இல்லாமல் அவரோட அருள் வந்து நிச்சயமாக இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். மதுரையில் வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் வந்து இந்த சித்திரை திருவிழா, அழகர் வந்து ஆற்றுல வந்து இறங்குற ஒரு இந்த 12 நாள் திருவிழாவில் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் நான் ஒரு பங்கேற்றது, நேரில் வந்து இதை வந்து அனுபவப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய் வந்து 10 மாதம் குழந்தைய சுமந்துட்டு அந்த பிறக்கிற மொமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணுறது தான். எப்படி அந்த 10 மாதம் வெயிட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கொடியேறினதுலேருந்து மதுரையில் இருக்கிறவங்க, மதுரையை சுற்றி இருக்க எல்லா ஊருக்காரங்களும் இந்த ஒரு மொமெண்ட்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வரும்போது நமக்கு இந்த சுற்றி இருக்க கூட்டம், நம்ம அவ்வளோ நேரம் நின்ன கால் வலியோ தலைவலி எதுவுமே பெருசாக தெரியாது. நமக்கு அவர் தான் பெருசாக தெரிவார். அவரை நம்ம பார்த்த உடனே எப்படி ஒரு குழந்தையை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக 2 டன் வண்ண மலர்களால் மண்டக படிகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏவி மேம்பாலம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் அதிகாலை வரை மின்னொளியில் ஜொலித்தது. கள்ளழகர் வரும் பாதைகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காவல் ஆணையர் அபிஷேக் தீக்ஷித் தலைமையில் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சியை காண மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்தனர். வைகை ஆறு மற்றும் வழிநெடுகிலும் பக்தர்களின் வெள்ளத்தில் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் மிதந்து வந்தார். கள்ளழகர் எழுந்தருளிய போது வைகை ஆற்று நீரை தெளித்து பக்தர்கள் உற்சாகத்துடன் நடனமாடினர். வைகை ஆற்றை சுற்றிலும் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அவசர கால மருத்துவ உதவிக்காக மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருந்தனர். வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றின் கரையில் அமர்ந்து மொட்டையடித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கள்ளழகரை தரிசிப்பதற்காக நள்ளிரவிலிருந்தே வெளியூர்களில் இருந்து வந்த பக்தர்கள் சாலைகளில் அமர்ந்திருந்து பின்னர் வைகை ஆற்று கரையோர பகுதிக்கு புறப்பட்டு சென்று கள்ளழகர் எழுந்தருளுவதை நேரில் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் சிகர நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய தருணம் மதுரையே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மழை பெய்து விவசாயம் செழிக்கும் வகையில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியது குறிப்பிடத்தக்கது. கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கும் பேரருளை காண இன்னும் ஓராண்டு காத்திருக்க வேண்டும்.